இயற்கையான மரத்திலிருந்து வர பவுடருங்க, தூளிங்க, சாம்பிராணி. என்ன சொல்ல போனால் சாம்பிராணிங்க. இந்த சாம்பிராணி நம்ம நெருப்பில் போடும்போது வாசம் வந்து நல்ல ஒரு இயற்கையாக நல்லா இருக்குங்க, நறுமணம் நல்லா இருக்கும். இது இப்போ கிரிவலத்துக்காக இந்த கிரிவலத்துக்காக ஒரு 2 வருஷமா போட்டுருக்கீங்க. மக்களுக்கு வந்து ஃப்ரீயா பண்ணுறோம், பக்தர்களுக்காக ஃப்ரீயா பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை போடும்போது ஐயா வந்து மயங்கிருப்பாங்க. நம்ம போடும்போது மயங்கிடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன வேணாலும் கேட்கற கோரிக்கையெல்லாம் வந்து உடனே செயல்படுத்துவாரு. இப்ப நிறைய பேர் வந்து நல்லது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பேர் சொல்றாங்க வேலை கிடைச்சிருச்சுங்கிறாங்க, திருமணம் ஆயிடுச்சுங்கிறாங்க, குழந்தை பிறந்திருக்குங்கிறாங்க. நிறைய பேர் அதிகாரம் வந்திருக்காங்க. இப்ப நிறைய வந்துட்டு இருக்காங்க. மக்களுக்காண்டி நீங்க ஃப்ரீயா பண்றதுல உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி. இதெல்லாம் ஒரு அதெல்லாம் வேற எதுவுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே கிடையாதுங்க. எனக்கு என்னன்னா திருவண்ணாமலை கும்பல் இருக்கு இல்லைங்க, அது மாதிரி இங்க நம்ம கிரிவலத்தின் கும்பல் நிறைய வரணுங்க. ஐயா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மக்களுக்கு என்ன தெரியல, மக்கள் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் வந்துருவாங்க. இல்லை நான் விடிய உட்காந்துருப்பேங்க, மக்கள் வந்துட்டாங்கன்னா நான் விடிய உட்காந்துருப்பேங்க. மக்கள் ஆனா வந்துட்டே இருப்பாங்க, வரணுங்க. இன்று ஐப்பசி மாசம் பௌர்ணமியை முன்னிட்டு எர்மீஸ்வரருக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. அதை முன்னிட்டு எல்லாமே கிரிவலம் போயிட்டு இருக்காங்க. பொதுமக்களா நம்மளும் ஈஸ்வரனோட அருள் கிடைக்க கிரிவலம் போயிட்டு இருக்கோம். அனைவருக்கும் ஈஸ்வரனுடைய அருள் கிடைக்க எங்களுடைய மனமான